ஐஎல்ஸ் ரைட்டிங்கோட டாஸ்க் 2 வந்துட்டு போயிட்டு இருக்கு கரெக்டா. ஸோ அதில் வந்துட்டு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எஸ்ஏ வந்துச்சுன்னு சொன்னால் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அண்ட் தென் டிஸ்கஷன் எஸ்ஏ வந்துச்சுன்னு சொன்னால் எப்படி அப்ரோச் பண்ணுறது, அந்த ரெண்டு மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நவ் லெட்ஸ் கோ வித் த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் எஸ்ஏ, தட் இஸ் ஒப்பீனியன் எஸ்ஏஸ். இதை வந்துட்டு யூஸ்வலாக வந்து அக்ரி ஆர் டிஸ்அக்ரின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்தால் என்னென்ன எழுதுறது, ஸோ தட் இஸ் தி கான்செப்ட். ஓகே, ஸோ ஞாபகம் வைங்க, இந்த மாதிரி அக்ரி டிஸ்அக்ரியை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் சேம். நம்ம டிஸ்கஷன்ல செய்ய போறதும் அட்வான்டேஜஸ் செய்ய போறதும் எல்லாமே சேம் தான், சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான். ஓகே, ஸோ இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம். ஸோ த கொஸ்டின் இஸ் கொஸ்டின் டைப். ஸோ மொத்தம் 3 விதமா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டு யூ அக்ரி ஆர் டிஸ்அக்ரி இந்த மாதிரி கேட்பாங்க. ஆர் எல்ஸ் டு வாட் எக்ஸ்டென்ட் டு யூ அக்ரி ஆர் டிஸ்அக்ரின்னு கேட்பாங்க. ஆர் எல்ஸ் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன். இந்த 3 டைப்லயும் கொஸ்டின் இருக்கலாம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு தெரியாது, பட் கொஸ்டின் வந்து இந்த 3 டைப்லயும் வரும்போது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடணும். ஓகே, இது வந்துட்டு அக்ரி டிஸ்அக்ரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபைன், ரைட். இப்போ எப்படி எழுதுறது, ரைட்டிங் பேட்டர்ன். ஸோ ரைட்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம். ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது, அண்ட் தென் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரீரைட் பண்ணி பேராஃப்ரைசிங் பண்றது, எல்லா எஸ்ஏக்குமே சேம் தான். எந்த இடத்துல சேஞ்ச் வரும்னு சொன்னா தீசிஸ் ஸ்டேட்மெண்ட்ல தான். ஓகே, ஸோ இந்த தீசிஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்க இதுல ஞாபகம் வச்சிருங்க, ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொன்னா நீங்க either அக்ரி பண்ணி எழுதலாம், டிஸ்அக்ரி பண்ணி எழுதலாம். அட்வான்டேஜஸ்னா அட்வான்டேஜஸ் லைக் கூட இருக்குன்னு எழுதலாம், டிஸ்அட்வான்டேஜஸ் கூட இருக்குன்னு எழுதலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு மொத்தம் நீங்க 2 விதமான கன்க்ளூஷன் எழுதலாம். ஸோ என்ன விதமான கன்க்ளூஷன் சொன்னா, முதலாவது வந்துட்டு completely agree or disagree. ஃபுல்லா டோட்டலாவே நீங்க அக்ரி பண்ணலாம், இல்லாட்டிக்கு டிஸ்அக்ரி பண்ணலாம். ஆர் எல்ஸ் partially agree or disagree. ஓரளவுக்கு அக்ரி பண்றீங்க, டிஸ்அக்ரி பண்றீங்க, பட் ஃபுல்லா இல்ல. ஓரளவுக்கு நீங்க அக்ரி பண்றீங்க, ஓரளவுக்கு டிஸ்அக்ரி பண்றீங்க. இந்த மாதிரி இந்த 2 விதமான லைக் டெசிஷன் நீங்க எடுக்கலாம். எப்பயுமே சஜஸ்ட் பண்றது எப்பயுமே கம்ப்ளீட்லியே மெயின்டைன் பண்ணுங்க. இதை கம்ப்ளீட்லி அக்ரி பண்ணுங்க, அது கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி உங்களுடைய எஸ்ஏஸை எழுதுங்க. இஃப் யூ ஃபைண்ட் ஓகே, அப்போ ஒரு கம்ப்ளீட்லியே மெயின்டைன் பண்ணும்போது உங்களால் வேர்ட் கவுண்ட் கவர் பண்ண முடியல, அதுக்கு எஸ்ஏ ரொம்ப ஷார்ட்டா வருது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மட்டும் பார்ஷியலிக்கு போகும். ஸோ அது எப்படி செய்யறது அப்படின்ற விஷயத்த நான் லைக் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு விளங்கும். லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்ஏ எழுதும் போது இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சிருங்க. ஒன்னு ஃபுல்லா அக்ரி பண்ணலாம், இல்லாட்டி பார்ஷியலா அக்ரி பண்ணலாம். இப்போ தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும்னு சொன்னா, இதுக்கு ஐ கம்ப்ளீட்லி or partially agree or disagree with the above statement, and this essay will examine the reasons for the same. இது அப்படியே அதுதான் this essay will examineன்றது எல்லா எஸ்ஏக்குமே காமனா வரும். அது எந்த விதமான சேஞ்சும் இல்லை. அது முன்னாடி இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா இதை நீங்க கம்ப்ளீட்லி அக்ரி பண்றீங்கன்னு சொன்னா ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் தி அபவ் ஸ்டேட்மெண்ட். இது கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரினா ஐ கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி வித் தி அபவ் ஸ்டேட்மெண்ட். நீங்க என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அந்த டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் சேஞ்ச் இட். ஓகே, ஃபைன். இது வந்து இன்ட்ரடக்ஷன்ல. இதே கன்க்ளூஷன்ல தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் வரும்போது எப்படி வரும்? ஸோ கன்க்ளூஷன்ல வரும்போது இஃப் சப்போஸ் நீங்க கம்ப்ளீட்லியில மெயின்டைன் பண்றீங்க, ஓகேயா, டோட்டலா ஃபுல்லாவே அக்ரி இல்லாட்டி ஃபுல்லாவே டிஸ்அக்ரி, ரெண்டுல ஏதோ ஒன்று பண்றீங்க. ஸோ அப்படி செய்யும் போது நீங்க எப்படி எழுதலாம்னு சொன்னா ஐ டோட்டலி or strongly comply. அக்ரிக்கு என்ன ஒரு வேர்ட் தான் கம்ப்ளைன்ற வேர்ட். ஓகே, comply or this comply, sorry, I strongly totally or strongly comply with the above statement for the reasons I have mentioned above. மேற்குறிப்பிட்ட காரணங்களுக்காக இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இது பண்றது. ஓகே, இதே இஃப் சப்போஸ் நீங்க வந்துட்டு எகைன்ஸ்டா இருக்கீங்கன்னு சொன்னா do not
கம்ப்ளைண்ட் வரும். ஓகே, இது வந்து லைக் டோட்டலா நீங்க அக்ரி பண்றீங்கன்னு சொன்னா. இதுவே நீங்க பார்சியலா போகும்போது, ஓகே, ஓரளவுக்கு தான் நீங்க அக்ரி பண்றீங்க இல்ல ஓரளவுக்கு தான் டிஸ்அக்ரி பண்றீங்க அந்த மாதிரி போகும்போது அது நம்ம யூஸ்வலா டிஸ்கஷன் செய்யற மாதிரி. ஆல்தோ இட் ஹேஸ் சம் ப்ராப்ளம்ஸ் இன் மை ஒப்பீனியன் இட் இஸ் பெனிஃபிஷியல். இது வந்துட்டு லைக் அக்ரி பண்ண போது, டிஸ்அக்ரி பண்ண போது although it has some positives in my opinion it is detrimental. அந்த மாதிரி லைக் அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அது நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஓகேயா, ஃபைன். இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். அண்ட் அகைன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னதுதான் இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கான்னு கேட்டா டெஃபினெட்லி நோ, எக்கச்சக்கமான இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்துட்டு எல்லா விதமான எஸ்ஐக்கும் யூனிவர்சலாவே மேட்ச் ஆகும். ஸோ அதனால தான் இதை சொல்றது. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்ல வந்துட்டு புதுசா யோசிக்கிறதுக்கு அந்த மைண்ட் ப்ரெஷர் விடாது. பிகாஸ் நீங்க வந்துட்டு லிசனிங் முடிச்சு அண்ட் தென் ரீடிங் முடிச்சு அண்ட் தென் ரைட்டிங் முடிப்பீங்க. உங்கள்கிட்ட வந்து ஃபுல் டென்ஷன்ல இருக்கும். அந்த இடத்துல உங்களை யோசிக்க விடாது, புதுசா யோசிக்க விடாது. எக்ஸாம் சிச்சுவேஷன்ல ப்ராக்டிக்கலா ஐ எம் ஸ்பீக்கிங். ஓகே, அன்லஸ் யூ ஆர் வெரி குட் எனஃப் இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு 40 நிமிஷம் தான் டைம். ஒரே ஒரு எஸ்ஸே தான் எழுத போறீங்க. அதை மைண்ட்ல வச்சுங்கன்னு சொன்னா போதும். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம ஒரு கொஸ்டினுக்கு போவோம். ஸோ லெட் மீ ஓப்பன் அ கொஸ்டின். ஓகே, ஸோ இதுதான் கொஸ்டின். இங்க எப்பயுமே வந்து எடுத்த உடனே கீழே இந்த கொஸ்டினை தான் நீங்க பார்க்க. டு வாட் எக்ஸ்டென்ட் டூ யூ அக்ரி ஆர் டிஸ்அக்ரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது அக்ரி டிஸ்அக்ரி கொஸ்டின் இருக்கு. ஸோ மேலே இருக்கிற விஷயத்த வந்துட்டு நீங்க இதர் அக்ரி பண்ணலாம் இல்லாட்டிக்கு டிஸ்அக்ரி பண்ணலாம். இப்போ மேலே என்ன கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணுங்க. இதன் மூலமா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க? ஜஸ்ட் சும்மா நீங்க இதன் மூலமா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க? இதுல என்ன சொல்லிருக்காங்க? many people use distance learning program to study at home. நம்ம டிஸ்டன்ஸ் லேர்னிங்னா அந்த தொலைதூர கல்வி ஆன்லைன்ல அதை வந்துட்டு யூஸ் பண்றாங்க வீட்ல இருந்தே படிக்கிறதுக்காக. பட் சம் பீப்புள் திங்க், சில பேர் சொல்றாங்க இட் cannot bring benefit as much as attending college or university. சில பேர் என்ன சொல்றாங்க, ஓகே அதுல வந்துட்டு ஒரு சில இதுகள் இருந்தாலும் அது வந்துட்டு பெரிய லெவல்ல நன்மை பயக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அக்ரி பண்ணீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆமா, நேரா போய் படிக்கிறது தான் பெட்டர். ஆன்லைன்ல லைக் டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல படிக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் சொல்லுவீங்க. இஃப் சப்போஸ் நீங்க டிஸ்அக்ரி பண்றீங்கன்னு சொன்னா இல்ல ஆன்லைன்ல படிக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்ல போறீங்க. ஓகே ஃபைன். இப்போ நீங்க அக்ரி பண்றீங்கன்னு இருக்கும், அதாவது ஆன்லைன்ல வீட்ல இருந்து படிக்கிறது தான் பெட்டர்னு சொல்லும் போது அப்ப அதுல என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு லைக் அக்ரின்னு சொன்னா அதோட நெகட்டிவா சொல்லணும். ஓகே, அப்ப என்னென்ன நெகட்டிவ் இருக்கு? லைக் இப்ப வீட்ல இருந்து ஆன்லைன்ல படிக்கிறதுனால என்னென்ன நெகட்டிவ் இருக்கு? ஹலோ, இருக்கீங்களா? இந்த மாதிரி தான் என்ன சொல்லுவீங்க ஜஸ்ட் இதுக்கு? சப்போஸ் இந்த எஸ்ஏ வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்துருச்சு, நீங்க எழுத போறீங்க. எழுத போகும்போது ஆமா ஆன்லைன்ல வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு, ஆன்லைன்ல தான் அந்த அளவுக்கு நன்மை பயக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அக்ரி பண்ணீங்கன்னு சொன்னா ஆமா நன்மை பயக்காதுன்னு சொல்ல போறீங்க. ஓகே, அப்ப ஆன்லைன்ல படிக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லணும். கரெக்டா? என்னென்ன ப்ராப்ளம்ஸ் என்ன சொல்லுவீங்க?
ஒரு இடத்துல இருந்து படிக்கலாம். ஐ மீன் ஓகே. அது வந்து நீங்க டிஸ்அக்ரி அக்ரி பண்றீங்கன்னு சொன்னா அதோட ப்ராப்ளம சொல்லணும். ஆன்லைன்ல படிக்கிறதால என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. அப்ப என்ன சொல்றீங்க? சிந்தியா சொல்லிருக்காங்க. ஓகே. லோ லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் டைரக்ட் குட். இப்ப நேரடியா படிக்கும் போது வந்து நம்ம வந்துட்டு நல்ல கேர்ஃபுல்லா கவனிக்க முடியும். இதே ஆன்லைன்ல படிக்கும் போது நம்ம வந்துட்டு கரெக்டா வந்து லிசன் பண்றது, அப்சர்வ் பண்றது வந்து கஷ்டம். கம்யூனிகேஷன் கேப் வரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஃபைன். இப்ப அது ரெண்டுமே போதும் எப்பவுமே. இப்ப நீங்க டிஸ்அக்ரி பண்றீங்கன்னு சொன்னா இல்ல ஆன்லைன் ப்ரோக்ராமால பெரிய அளவுல நன்மை தான் இருக்கு அப்படின்னு சொல்ல போறீங்க. அப்படி ஆன்லைன்ல படிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு? கிளாஸுக்கு கண்டு வெளியில போகிறது இல்லை, டிரான்ஸ்போர்ட் கோஸ்ட் இல்லாது. வேண்டாம். ஓகே. அது ஒண்ணு. அண்ட் சிந்திஜா சொல்லியிருக்காங்க யா அந்த ஆன்லைன்ல படிக்கும் போது ரெக்கார்டிங்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்துட்டு திருப்பி ஒருக்கா அப்படியே கிளாஸ்ல நடத்தி லிசன் பண்றதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். எனிவேர் எனி பிளேஸ் இருந்து அட்டன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நான் வந்துட்டு இங்க வந்துட்டு லைக் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல டைரக்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் அங்கால முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, கிளிநொச்சி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சைட்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மேக்ஸிமம் ஏ லெவல் கிளாஸுக்கு எல்லாம் வந்துட்டு ஜப்னா தான் வருவாங்க. அதே மாதிரி இப்போ அங்க வந்துட்டு பெருசா ஐஎல்ஸ் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க எல்லாம் வந்து இந்த ட்ராவலை அவாய்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல இருந்து வேணுமென்றாலும் படிக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கலாம். யா இது ரெண்டுமே போதும். தாராளமா 250 வேர்ட்ஸ் நீங்க கவர் பண்ண முடியும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இப்போ எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது. ஓகேயா? அது வந்து ஓகே ஆன்லைன் படிக்கிறத வச்சு அதை வச்சு எழுதலாம். ரெண்டாவது வந்துட்டு என்ன? இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுடைய வேர்ட்ஸ்ல சேஞ்ச் பண்ணி எழுதுறது. ஸோ இதுல எந்தெந்த வேர்ட்ஸுக்கு பதிலாக நம்மளால வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிடுது. ஸோ மெனினா பலன்றதுக்கு பதிலாக மோர் ஓர் நேற்று சொல்லுங்க நியூமரஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி கன்சிடரபிள் அந்த மாதிரி சொல்லலாம். பீப்புளுக்கு வந்து ஃபோக்ஸ் இல்லாட்டிக்கு இண்டிவிஜுவல்ஸ் சொல்லலாம். கரெக்டா? யூஸ் பயன்படுத்துறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் யூட்டிலைஸ் பண்றதுன்னு ஒரு வேர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேயா? ஃபைன். இப்போ டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் இதை வந்து ஆன்லைன் லேர்னிங் ப்ரோக்ராம் இந்த மாதிரி சொல்லலாம். டு ஸ்டடி அட் ஹோம். ஓகே இப்படியே இருக்கிறதுக்கு அடுத்த சம் பதிலாக சர்டன், பீப்புளுக்கு பதிலாக மேலா பீப்புளுக்கு ஃபோக்ஸ்ன்னு சொன்னா இது இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்லலாம். திங்குக்கு பதிலாக பிலீவ், ஒப்பைன், ஆர்கியூ, பிலீவ் அது சொல்லலாம். அண்ட் இட் கேனாட் பிரிங்னா கொண்டு வரது, அதை கொடுக்கறது. எப்பவுமே கொடுக்கறது வர எப்படி சொல்லுவீங்க? கிவ் அந்த மாதிரி கிவ் அந்த மாதிரி சொல்லுவீங்க. இந்த பெனிஃபிட்டுக்கு பதிலாக அட்வான்டேஜ்னு சொல்லலாம். கரெக்டா? ஆஸ் மச் ஆஸ். ஓகே அது இருக்கட்டும். அட்டெண்டிங் ஸோ அட்டென்ட் பண்றதுக்கு சொல்லியிருக்கேன். என்ரோலிங் ஒரு ஜாயினிங் என்ரோல் பண்றதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சினோனிம்ஸை கண்டுபிடிச்சிட்டு இந்த மீனிங் மாறாம யூ ஹேவ் டு ரைட் அ சென்டென்ஸ். ஓகே ஸோ இதுல வந்து B1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சேஞ்ச் எல்லாம் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு டைம் இருக்காது. ஓகேயா? இப்போ அந்த வேர்ட்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே போட்டுருங்க. நான் சொல்றது வந்து 4.5 இல்லை 5.56 அந்த ரேஞ்சுக்கே நான் சொல்றேன். அதை ரீப்ளேஸ் பண்ணி அதுக்காக இதே வேர்ட்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது. சேஞ்ச் பண்ணி எழுதிட்டீங்கன்னு சொன்னா போதும். பட் இஃப் சப்போஸ் உங்களுக்கு 6.5க்கு மேல வேணும்னு சொன்னா இதை வந்து ஆர்டரை சேஞ்ச் பண்ணி இந்த மீனிங் மாறாம யூ ஹேவ் டு ரைட். ஓகே இதுல என்ன சொல்லியிருக்காங்க? லைக் நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு வீட்டுல இருந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஆனா சில பேர் நினைக்கிறாங்க அது வந்துட்டு பெரிய அளவில் நன்மை பயக்காது அப்படின்னு. இந்த மீனிங் மாறாம நீங்க அப்படி வர மாட்டாலும் எழுதலாம். ஓகே இதை நான் இப்படி எப்பவுமே இப்ப சில பேர் வந்துட்டு காலேஜ் யூனிவர்சிட்டி போறதுதான் அதிக நன்மை நினைக்கிறாங்க. இருந்தாலும் அதிகமான ஆட்கள் வந்துட்டு ஆன்லைன் ப்ரோக்ராமிங்க தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மீனிங் சேஞ்ச் ஆகாம நீங்க சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஓகே நவ் லெட்ஸ் ரைட் இட். ஸோ 49 let me open the question. இந்த கொஸ்டினுக்கு ஓகே ஸோ அக்ரின்னு சொன்னா ஆன்லைன்ல வந்துட்டு கூடாது நன்மை இல்லைன்னு சொல்ல போறீங்க. அதுக்கு என்ன சொன்னீங்க? அதை நீங்க சொன்ன மாதிரி டைரக்ட் ஒப்சர்வேஷன் வந்துட்டு கஷ்டம்.
டிஃபிகல்ட் ஓர் போதுமான அளவு செய்ய இயலாது அந்த மாதிரி சொல்லலாம். ரெண்டாவது என்ன சொன்னீங்க நேர லைக் இது சொல்லும்போது என்ன சொல்லலாம், ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்துட்டு கிடைக்காது. லைக் ஆன்லைன்ல படிக்கிறது மூலமா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி போகும்போது அங்க வந்துட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும், அது வந்து இங்க இருக்கு. இந்த ரெண்டுமே போதும். ஓகே, இப்ப டிஸ்அக்ரி பண்றீங்கன்னு சொன்னா ஆன்லைன் லேர்னிங் வந்துட்டு நல்லதுன்னு சொல்ல போறீங்க. கரெக்டா? அப்ப அதுக்கு வந்து நீங்க சொன்னீங்க எந்த இடத்துல வேணும் என்றாலும் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ எனி பிளேஸ் முதலாவது சொன்னீங்க. ரெண்டாவது வந்துட்டு வேற என்ன சொல்லலாம், இந்த ஒண்ணே போதும். ஓகே, சோ நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதுக்கு 2 பாயிண்ட் எழுதணும், அதை ஞாபகம் வச்சிருங்க. ஓகே, எதுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ இப்போ நீங்க அக்ரி பண்றீங்க, இதுக்கு நம்ம வந்துட்டு நீங்க ஆன்லைனுக்கு வந்துட்டு வேற எந்த விதமான பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு தோணல, அப்ப வந்துட்டு நீங்க இதை அக்ரி தான் பண்ணியே ஆகணும். அப்ப இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நீங்க எழுதுங்க. ஓகே, இந்த 2 பாயிண்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு அது எண்ணி லைக் எழுதி முடிச்சிட்டீங்க, வேர்ட் கவுண்ட் வரல அப்படின்னு சொன்னா பார்சியலின்னு போட்டுட்டு டிஸ்அக்ரி போடுவீங்க. அது எப்படி போறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது. ஸோ இது வந்து இதை பத்தி ஒரு படிப்பை பத்தின இல்லாட்டிக்கு யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இதை பத்தின ஒரு கொஸ்டின். ஸோ இதை ஒரு இல்லாட்டி ஆன்லைன் லேர்னிங்கை பத்தின ஒரு கொஸ்டின். ஓகேயா? அப்ப இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுவீங்க? ஸோ இப்படி எப்பவுமே ஆன்லைன் லேர்னிங் தான் இப்போ வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, அப்படி இல்லாட்டிக்கு வந்துட்டு வேற எப்படி சொல்லலாம், ஆன்லைன் லேர்னிங்கை பத்தி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லலாம்? சும்மா நீங்க சொல்றது இல்லைங்க, நான் என்னுடைய இதை வச்சு எழுதுவோம். ஓகே ஃபைன், என்னோட வச்சு எழுதுவோம். ஸோ நான் எப்பவுமே நவ டேஸ் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, நவ டேஸ் ஆன்லைன் லேர்னிங் becomes so popular among the students, sorry, popular among the students. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வந்து ஆன்லைன் வந்துட்டு பாப்புலரா இருக்கு அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, என்னுடைய நீங்க சொல்லாதனால என்னுடைய இது மாதிரி என்ன வேணும்னு எழுதலாம். ஓகே, ஆனா அந்த இதுக்கு ரிலேட்டடா இருந்தா போதும், இது சும்மா தான் எழுதுறது பேக்ரவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே ஃபைன். யா சிந்து எப்படி எழுதலாம், ஆஃப்டர் கோவிட் பேண்டமிக். ஓகே, ஸோ இப்படி எழுதலாம். ஸோ இந்த நவ டேஸுக்கு பதிலா ஆஃப்டர் தி கோவிட் பேண்டமிக் ஆன்லைன் லேர்னிங் பிகம் சோ பாப்புலர் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நவ டேஸுக்கு பதிலா இந்த மாதிரியும் நீங்க கொடுக்கலாம். ஓகே ஃபைன். இப்ப ரெண்டாவது என்ன, ரீரைட் பண்ணி எழுதுறது. அதை வந்துட்டு இப்ப நான் சேஞ்ச் பண்ணி தான் எழுத போறேன், ஆல்ரெடி சொன்னதான். B1 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி எழுதுங்க, மற்றவங்க வந்துட்டு ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. இப்போ எப்படி எழுதலாம், ஸோ ஆல்தோ certain people believe that attending வந்து enrolling ன்னு சொல்லலாம், enrollன்னு சொல்லலாம், attendingனா enrolling. ஓகே, enrolling university or colleges has more benefits than online classes. இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸோ காலேஜஸ்ல படிக்கிறது தான் அதிக அளவு நன்மை இருக்கு அப்படின்னு சில பேர் நினைச்சாலும் நியூமரஸ் பீப்புள், மெனி பீப்புளுக்கு பதிலாக நியூமரஸ் பீப்புள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, யூஸ் வீட்டில இருந்து இதை படிக்கலாம். ஓகே, ஸோ நியூமரஸ் பீப்புள் ப்ரிஃபர்னா முன்னுரிமை, லைக் விரும்புறாங்க, முன்னுரிமை கொடுக்குறது இந்த மாதிரி. ஸோ நியூமரஸ் பீப்புள் ப்ரிஃபர் classes through internet to study from their home. ஓகே, ஸோ அந்த மீனிங் மாறாம ஒரு வசனம் எழுதியிருக்கு. ஓகே, இப்ப மூணாவது வந்துட்டு தீசிஸ் ஸ்டேட்மெண்ட். அது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எப்பவுமே அக்ரிக்கு தான் உங்களுக்கு நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை சொல்லும் போது கம்ப்ளீட்லியில ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஐ
completely agree with the above statement and this essay will examine the reason for the same. இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் பேராகிராஃப் டன். இப்போ ஓவராலா வேர்ட் கவுண்ட் பார்க்கும்போது 55 வேர்ட்ஸ் வந்திருக்கு. நமக்கு 50 வேர்ட்ஸ்னு கணக்கெடுக்கும். ஓகேயா? இப்ப இதை வந்துட்டு நீங்க ரீசன்ஸ் தான் எழுத போறீங்க. கரெக்டா? எந்தெந்த காரணத்துக்காக நீங்க அக்ரி பண்றீங்களோ அந்த மாதிரி ரீசன்ஸ். ஸோ நம்ம அட்வான்டேஜ் எழுதும் போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி இதுக்கு அக்ரிடி சைடு எழுதும் போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் இஸ் தட். ஓகே? ஸோ என்னென்ன எழுதணும்? ஸோ இஸ்னே போடலாம். ஓகே? ஸோ difficulty in observing the class online. ஆன்லைன்ல கிளாஸை லிசன் பண்ணுறது, அப்சர்விங் பதிலாக லிசனிங் என்ன போடலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு போடலாம். ஓகேயா? அது வந்து கஷ்டம்னு சொல்லிட்டேன். இது வந்து மெயின் பாயிண்ட். ஓகேயா? இப்ப இத என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்ன ரீசன் கொடுப்பீங்க? சும்மா சிம்பிளா நீங்க சொல்லும் போது. இப்படி எப்பவுமே இப்ப வீட்டுல இருந்து படிக்கிற போது எக்கச்சக்கமான அந்த கவன சிதறல்கள் அதிகமா ஏற்படும். ஸோ அதனால வந்து ஃபுல் ஃபோக்கஸா அந்த அவங்க கிளாஸை வந்துட்டு லிசன் பண்ண முடியாது. இந்த மாதிரி இப்ப நான் சொல்றேன், இந்த மாதிரி வேற யாராவது சொல்லலாம்னு சொன்னா அந்தபடி எழுதுவோம். இல்லாட்டி இதுக்கு இதுலயே போகும். நெட்வொர்க் இஷ்யூஸ் இதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஓகே, சிந்துயா சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்படி இதெல்லாம் சேர்த்து இங்க சொன்ன பாயிண்ட்ல வச்சு எழுதுவோம். இப்ப இதை இப்படி காம்பவுண்ட் சென்டென்ஸை கம்பைன் பண்ணி எழுதுறதுன்னா அடுத்து நீங்க யோசிக்கணும். அப்ப என்ன சொல்லலாம்? இப்ப வீட்டுல இருந்து அட்டென்ட் பண்ணும் காரணத்தினால் அவர்களுக்கு பல விதமான கவன சிதறல்கள் ஏற்படும். ஸோ அப்ப கவன சிதறல்களுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஓகேயா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டிஸ்ட்ராக்ஷன் சொன்னா கவன சிதறல். ஓகே, ஒரு விஷயத்த ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அட்ராக்ஷன் சொன்னா நம்மள இருக்கிறது, அந்த விஷயத்த வந்துட்டு ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றத அட்ராக்ஷன் சொல்லலாம். அதுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் சொல்லலாம். ஓகே, ஃபைன். இப்படி சொல்லலாம். அப்ப என்ன, வீட்டுல இருந்து அட்டென்ட் பண்ணும் காரணத்தினால். ஸோ சின்ஸ் த students attend the classes in their homes. வீட்டில இருந்து அட்டன் பண்ண காரணத்தினால் they may have. ஸோ மேன்னு சொன்னா நாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனிங்ல சொல்ல உடனே. ஸோ they may have so many distractions while attending the attending ஏற்கனவே சொன்னதுனால while listening to the classes. ஓகே, கிளாஸஸ் இது வந்துட்டு இது பண்றதுனால நிறைய விதமான கவனச்சிதறல்கள் ஏற்படும். ஆகவே and as a result, ஆகவே தான். ஓகே, and as a result they cannot concentrate on their studies. ஓகே, ஸ்டடீஸ்ல வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஏற்கனவே ஸ்டடீஸ் இது வந்ததுனால கான்சென்ட்ரேட் ஆன் தேர் கிளாஸஸ் இந்த மாதிரி போட்டுருங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது என்ன சொல்லலாம்? நீங்க சொன்ன மாதிரி நெட்வொர்க் இஷ்யூஸ் எழுதுவோம். ஸோ மேலும் அப்படின்னு சொன்னா furthermore they students can have network issues. ஓகே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் பாயிண்ட் சொல்லிட்டோம். கஷ்டம், டிசைன் பண்றது கஷ்டம், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க?
எக்ஸாம்பிள் கொடுத்து 3 விதம் சொல்லிக்கலாம். ஒன்று வந்து எனக்கே எப்படி நடந்திருக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்ரீலங்கால இந்த மாதிரி அப்படின்னு கொடுக்கலாம், இல்லாட்டி ரீசன்ட் ஸ்டடி கண்டக்டட் பை அந்த மாதிரி 3 விதமா எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு சொன்னா என்ன கொடுப்பீங்க? எக்ஸாம்பிள் இப்ப நம்மளை வச்சு கொடுக்கணும். இப்பவே கோவிட் பேண்டமிக்னால என்னுடைய A level கிளாஸஸை வந்துட்டு நான் ஆன்லைன்ல தான் அட்டென்ட் பண்ணேன். அதுல வந்துட்டு என்னால ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. அந்த மாதிரி எழுதுவோமே. ஓகே, எக்ஸாம்பிள் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பிகாஸ் ஆஃப் கோவிட் பேண்டமிக் ஐ கண்டினியூ தொடர்ந்தேன். ஓகே, கண்டினியூட் மை A level studies through online classes. ஆன்லைன் கிளாஸஸ் மூலமா தான் O level ஸ்டடீஸை வந்து நான் கண்டினியூ பண்ணேன். பட் ஆனால் ஐ couldn't, canன்னு சொன்னா present tense, couldn't past tense. So I couldn't focus completely. முழுவதுமா என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்? பிகாஸ் ஆஃப் தி நாய்ஸ் ஃப்ரம் மை ஹவுஸ். என் வீட்டில் இருந்த சதத்தினால என்னால முழுவதுமா காரணம் இது பண்ணி சும்மா தான் கொடுக்கறதுக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்க இப் சப்போஸ் இது இல்லாம யூனிவர்சிட்டியில அட்டென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி செய்யாம இருந்துச்சு, இல்லாட்டியும் சேம் IELTS கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது இல்லை, இல்லாட்டி இங்கிலீஷ் கோர்ஸ் நான் அட்டென்ட் பண்ணேன், இல்லாட்டி ஒரு IT கோர்ஸ் நான் அட்டென்ட் பண்ணேன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்க கொடுக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஸோ ஃபைனலி therefore going to universities or colleges is a better option for students. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதுதான் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்படி இல்லாட்டிக்கு ஆன்லைன் கிளாஸஸ்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு முதலாவது ரீசன் வந்துட்டு நம்ம சொல்லிட்டேன். ஓவரால் இதோட வேர்ட் கவுண்ட் பார்த்தோம்னு சொன்னா 85 வேர்ட்ஸ் வந்துருக்கு. ஓகே, இப்போ செகண்டுக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? அப்போ ரெண்டாவது எழுதும் போது another prominent reason is அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெண்டாவது என்ன சொன்னீங்க? ஓகே, ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இஸ் அப்போ இஸ் தட் ஸ்டூடெண்ட்ஸ் can't get practical knowledge in distance learning program. ஆன்லைன் திருப்பி எழுதாம இதை போட்டுருக்கு. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் can't get practical knowledge in distance learning program அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த கெட் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ கெட்டுக்கு பதிலாக வர என்னென்ன வேர்ட்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். obtain என்ற வேர்டு வந்துட்டு நல்ல வேர்டு, கெட்டுக்கு பதிலாக ஒரு ப்ரொஃபஷனலான வேர்டு, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்துட்டு மெயின் பாயிண்ட். இதை என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஏன் ப்ராக்டிகல் நாலேஜ் என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ எப்படி எப்பவுமே வீட்டில் இருக்கிறதுனால அதே ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல ஒரு ப்ரோக்ராமை செய்யும் போது, ஓகே, இப்படி ஏன்னா பிகாஸ் காரணம் கொடுக்குற மாதிரி ஏற்கனவே எழுதினதுனால செய்யும் போது அதனால லேப் ஃபெசிலிட்டிஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால தியரட்டிக்கலா தான் லேர்ன் பண்ண முடியும், ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒன்று எழுத போறோம்னு எப்பவுமே அதை அப்படி எழுதுவோம். ஸோ when a student continues his class through distance learning மூலமா கொண்டு தொடரும் போது, ஓகே தானே, it is difficult for him, அவனுக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கு to access the lab
ஃபெசிலிட்டிஸ். லேப் ஃபெசிலிட்டிஸை ஆக்சஸ்னா யூஸ் பண்ணுறது. ஓகே, யூஸ் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டம். அண்ட் ஸோ ஆகவே he can learn theoretical concepts but can't do any experiments. தியரட்டிக்கலா படிக்க முடியும், ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த விஷயங்களை வந்துட்டு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எதுவும் தோணாடிக்கு வந்து சும்மா இன் ஸ்ரீலங்கா இன் இந்தியா அந்த மாதிரி எதாவது போட்டுருக்கோம். இன் இந்தியா தானே, சும்மா இது சும்மா தான் எழுதணும். ஓகே, நார்மலி ஸ்டூடெண்ட்ஸ் சரி many private universities offer courses through online, but students don't have any practical knowledge about the subjects. ஸ்ரீலங்காவில் வந்துட்டு நிறைய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஆன்லைன் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் பெருசா இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா தான் எழுதி நம்ம என்ன வேணாலும் எழுதலாம். ஓகே, therefore distance learning programs are negative for students. ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ரீசன் நீங்க அக்ரி பண்றதுக்கு ரெண்டு ரீசனும் எழுதி முடிச்சுட்டோம். இப்ப நம்ம ஓவரால் வேர்ட் கவுண்ட் பார்க்கணும். ஸோ இதோட சேர்த்து நம்ம கன்க்ளூஷன் எழுதினோம்னு சொன்னா நம்மளால 250 வேர்ட்ஸ் கவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். பட் இப்போ 250 வேர்ட்ஸ் கவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அப்படியே கன்க்ளூஷன் எழுதி முடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து வேர்ட் கவுண்ட் பார்ப்போம். 215 வேர்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம என்னதான் கன்க்ளூஷன் எழுதினாலும் நம்மளால கன்க்ளூஷன் 30 வேர்ட்ஸ் வருதுன்னு வரப்போகுதுன்னு வைப்போம். ஓகே, அப்படி எழுதினாலும் நம்மளால கண்டிப்பா கவர் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஓகே, முதல் வேலையா இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருக்க கம்ப்ளீட்லின்னு எழுதிருப்பீங்க தானே, அதை அழிச்சிட்டு பார்ஷியலி இதை மாத்திருங்க. ஓகே, அங்க நீங்க வந்து பென்சில் தான் யூஸ் பண்ண போறீங்க எக்ஸாம்ல. ஸோ கம்ப்ளீட்லி அழிச்சிட்டு பார்ஷியலின்னு மாத்திருங்க. பார்ஷியலின்னு மாத்திட்டு என்ன செய்வோம், ஆன் த அதர் ஹேண்ட். இப்போ நீங்க அக்ரி தான் பண்றீங்க. அப்ப சம் பீப்புள் would argue that, நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணலையே அதுக்கு some people could argue that அப்படின்னு சொல்லி போடுவீங்க. ஓகே, இப்போ முதலாவது என்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு, எனி பிளேஸ்ல இருந்து எங்க இருந்து வேணும்னாலும் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ some people would argue that students can study from anywhere with the help of online courses. ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல இருந்து படிக்க முடியும் ஆன்லைன் கோர்சஸ் உதவியினால். இப்போ இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, இப்போ எந்த இடத்துல இருந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைப்போம். இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, அப்ப என்ன இன்டர்நெட் மூலமா நடக்கிற காரணத்தினால், ஓகே, உலகத்தின் எந்த பாகத்துல இருந்தும் அவர்களால் படிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியும். இந்த மாதிரி எப்ப எழுத போறேன்னு சொன்னேன். ஓகே, எழுத போது பிகாஸ் இட் ஹேப்பன்ஸ்னா நடக்கிறது. ஓகே, பிகாஸ் இட் ஹேப்பன்ஸ் த்ரூ இன்டர்நெட் people can enroll and study from
எனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஓகே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு சொன்னா yeah, mobile and network is sufficient to continue the studies. Yeah. And சிந்தியா சொல்லிட்டாங்க இப்போ மொபைலுக்கு பதிலா எலக்ட்ரானிக் டிவைஸ் இப்போ device and a good internet connection is sufficient to continue their course. ஒரு மொபைலும் இன்டர்நெட் கனெக்ஷனுமே போதுமானது, சஃபிஷியன்ட் என்று சொன்னா போதுமானது. ஓகே, டு கண்டினியூ தேர் கோர்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இந்த சஃபிஷியன்ட்னா போதுமான அளவுன்னு சொல்லிட்டோம். இந்த போதுமான அளவுக்கு வேறு என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொன்னா ஓகே. ஸோ போதுமான அளவுக்கு வந்து யூஸ்வலாக வந்து எனஃப் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக சஃபிஷியன்ட் அப்படின்ற வேர்டை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது அடிக்குவேட் அப்படின்ற வேர்டை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை ஏன் சொல்றேன்னு சொன்னா ரீடிங்ல மேக்ஸிமம் வரும். ஓகே ஃபைன். இது வந்துட்டு இதை வரும் போதுமான அளவு இல்லை அப்படின்னு எப்பவுமே அப்ப நாட் எனஃப் சொல்லுவோம். அடுத்த மாதிரி இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்அடிக்குவேட் என்ற முன்னுக்கு போட்டீங்கன்னு சொன்னா போதும், போதுமான அளவு இல்லை என்ற மீனிங்ல வரும். ஓகே, இதான் சொல்லிட்டோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு சொன்னா for example எக்ஸாம்பிள் நேக்கு நம்ம யூஸ் பண்ணதுனால இன்ஸ்டன்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ்னா எப்பவுமே இன்ஸ்டன்ஸ்னு சொல்லும் போது இப்படி வைப்போம். லைக் அந்த மாதிரி முல்லைத்தீவு அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா கோவிக்காதீங்க, சும்மா எக்ஸாமுக்காக எழுதுறது. ஓகே, ஸோ ஐ ஆம் ஃப்ரம் தீவு டிஸ்ட்ரிக்ட் இன் ஸ்ரீலங்கா. ஓகே, சிம்பிளா இருக்காங்க. ஓகே, டிராவலிங்ல இருக்கும் போதும் அட்டென்ட் பண்ணலாம். யா, அதை நீங்க எழுதலாம். ஓகே, ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ ஆம் ஃப்ரம் முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட் in Sri Lanka and here we don't have good institutes to study computer and English courses. So ஆகவே distance learning is a better option for us. அதனால டிஸ்டன்ஸ் லேர்னிங் வந்துட்டு இதை வச்சு நம்மள தீவில இருக்குன்னு இந்த மாதிரி எழுதியிருக்கான். ஸோ இப்படியே நீங்க எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப இதா சீரியஸா யோசிச்சு தான் எழுதணும் கூட அவசியம் இல்லை. ஓகே, இது ஃபைனலா முடிக்கணும். Therefore most people use distance learning for their education. ஆகையால் அதிகமான ஆட்கள் வந்துட்டு இதை வந்துட்டு அவங்களுக்கு கல்விக்காக பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டோம். இப்ப வேர்ட் கவுண்ட் காணையில அதனால நம்ம வந்துட்டு பார்சியலுக்கு போயிருக்கோம். இப்போ ஓவரால் வேர்ட் கவுண்ட் பார்ப்போம். த்ரீ 300 வேர்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு. மோர் தேன் எனஃப். ஓகே, ஸோ ஃபைனலா டு கன்க்ளூட் அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு லைட்டா மாத்தி எழுதணும். அப்படி இல்லாட்டிக்கு இப்ப நமக்கு வந்து 300 வேர்ட்ஸ் வந்துருச்சு தாராளமா. கரெக்டா? இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிடலாம். ஓகே, ஸோ ஆல்தோ ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் ஹேவ் சம் positives in my opinion it is
detrimental for the students and universities or இது எக்ஸ்ட்ரா ஒன்று எழுதுறது. ஓகே, detrimental for students முடிக்கலாம். and universities or colleges are always better for them. இந்த மாதிரி நீங்க முடிக்கலாம். ஓகே, இப்போ கன்க்ளூஷனும் முடிச்சிட்டோம். ஃபைன். இப்போ நமக்கு வந்துட்டு நம்ம 8 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கிளாஸ். ஓகேயா, 8:43 ஆகுது. ஸோ அந்த 43 மினிட்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அக்ரி டிஸ்அக்ரின்னு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு எஸ்ஏ எழுதி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் எழுதும் போது வித்தின் 43 மினிட்ஸில் ஒரு எஸ்ஏ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணக்கூடியமா இருக்கு. பிகாஸ் நம்ம இந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம எழுத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணிட்டோம். ஸோ பிளான் பண்ணினதுல ஈஸியாக முடிக்கலாம். ஸோ 40 மினிட்ஸ்ன்றது இட்ஸ் அ வெரி பிக் டைம் டு ரைட் 250 எஸ்ஏஸ். உங்கள் பிளானிங் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் பிளானிங்குக்காக ஒதுக்குங்க. அதுக்காக ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணியெல்லாம் யோசிக்க கூடாது. ஏன்னா அங்கே எக்ஸாம் மைண்ட் செட்டில் வந்துட்டு யோசிக்க விடாது. ஓகேயா, ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். நான் 5 டைம்ஸ்க்கு மேலே நான் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் சொல்கிறேன். அதனால எவ்வளவுக்கு வந்துட்டு சிம்பிளா அந்த ஐடியாஸை ஜெனரேட் பண்ணி கூட எழுத முடியுமோ எழுதிடுங்க. பட் ஒன் திங் இஸ் எப்பயுமே இந்த 2-3 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணி எழுதணும். ஓகே, அந்த கனெக்டிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னு சொன்னா போதும். லைக் யூ கேன் ஏபிள் டு கெட் லைக் 7.5 அந்த ரேஞ்ச் வரைக்குமே ஈஸியா யூ கேன் ஏபிள் டு கெட். ஓகே, அண்ட் ஐ ஆம் ஷுவர் யாருமே நீங்க 8.5 அந்த மாதிரி எய்ம் பண்ணல. அப்கோர்ஸ் இந்த மாதிரி சிம்பிளா எழுதும் போது 8.5 எல்லாம் வராது. But 7.5 கிட்ட தாராளமா you can able to score. Okay.